எந்தையுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமையான இன்று February 1, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 11:38 காலை வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி, நட்சத்திரம் பூரட்டாதி 2:33 காலை வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், யோகம் பரீகம் 12:24 இரவு வரை, அதன் பின் சிவம், கரணம் கரசை 11:38 காலை வரை, பிறகு வனசை 10:26 இரவு வரை, பிறகு பத்திரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் வளர்ப்பிறை. நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30, மாலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை, ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, குளிகை 6 மணிலேருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, சந்திராஷ்டமம் மக நட்சத்திரம், கரணம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, சூரிய உதயம் இன்றைக்கி 6:36. இன்றைக்கி அமிர்த யோகம் அப்படிங்கிறது 55க்கு மேல், மரண யோகம் 56.52க்கு மேல், சித்த யோகம். திருவனைக்காவல் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு கண்டருள். இன்றைக்கி கருட தரிசனம் பண்ணுவது நன்று. அதே மாதிரி இன்றைக்கி திருத்தலத்தில் பார்க்கும்போது பிள்ளை வரம் வேண்டி பாக்கியம் அருளக்கூடிய ஒரு ஆலயம் கோடம்பாக்கத்தில் உள்ள ஆதி துலுக்கணத்தம்மன் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வரும்போது பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளைகள் கிடைக்கக்கூடியதாக, குழந்தை வரம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இப்போது சனிக்கிழமைகளில் இப்போ சதய நட்சத்திரம் வந்திருக்கு, ராகுவோடைய நட்சத்திரம். இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனி ஹோரையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளால் காலையில், அதே மாதிரி 1 மணிலேருந்து 2 மணி மதியம், அதே மாதிரி இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே. இந்த நாட்களில் தரிசனம், ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறது, கருட பகவானை தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக இன்றைக்கி கொடுப்பார். சனிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வருவது, சீக்கிரமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, பொருளாதாரத்தில் ஏற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது நிச்சயம் வீடு கட்டுவீங்க. வீட்டுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? பெருமாள் சுக்கிரனுடைய ஒரு இது, புதனுடையது. இந்த 2 விஷயமும் அவருடைய காரகத்துவம். சுக்கிரன் மகாலட்சுமியும் தாயாரோட தான் நீங்கள் வேண்டுவீங்கிறதுனால சுக்கிரனுடையதும் புதனுடையதும். அதே மாதிரி வீட்டுக்கு யார் இது? செவ்வாய். செவ்வாய் பகவானுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ சனி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாருன்னா திருப்பி வாங்க தெரியாது. சனி கொடுத்துட்டாருன்னா திருப்பி வாங்க தெரியாது. அப்போ சனி கொடுப்பார், யார் தடுப்பாருங்கிற மாதிரி. அவரை யாரை தடுக்க முடியாது. சனி கொடுக்குறாரு அப்படின்னா அது நிரந்தரமாகும். நிரந்தரமான ஒரு சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. அதுதான் 7.5 சனியில், சனி திசையில் ஒரு இடம் வாங்கி போடுங்க, வீடு வாங்கி போடுங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த சொத்து அழியாதது. 7.5 வருடங்குள்ளே ஒருத்தவங்க சொத்து வாங்கி அதை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா 7.5 வருஷம் கழித்து அந்த சொத்து நிரந்தரமாகும். பரம்பரையாக அதை பயன்படுத்தக்கூடிய யோக பலன் கிடைக்கும். நிறைய பேர் சொத்து வாங்கிட்டாங்கன்னா விற்றுருவாங்க சீக்கிரமாக. அதோடைய நினைவு இல்லாமல் போயிடும். காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய சொத்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப நாள் அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் அந்த சொத்து தான். அப்போ அந்த சொத்து அழிஞ்சு போணுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நினைவுகளை நம்ம அழித்த மாதிரி தான்.
அந்த ரெக்கக்னேஷனை அழித்த மாதிரி தான். அப்போ இந்த சொத்து, பூர்வீக சொத்துங்கிறது, ஒரு தாய் தந்தையை நம்ம தாத்தா பாட்டி பெரிய ஒரு வீடை கட்டி வச்சுருக்காங்கன்னா சில பேர் விற்க முடியாமல் ரொம்ப நாளாக அது இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அவங்களுடைய அடையாளம். பெரிய ஜமீன், பெரிய ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சனிக்கிழமைகள்லையோ, ஏழரை சனியிலையோ, இல்லை சனி திசையிலையோ ஒருத்தர் சனிக்கிழமை போய் வேண்டிகிட்டே வந்தாலும் சனியோட ஆசீர்வாதம் முழுக்க கிடைக்கும். அப்போ அந்த சொத்து அப்போ வாங்கி போட்டிங்கன்னா அது காலங்காலமாக அது அப்படியே இருக்கும், அது பயன்பாட்டிலே இருக்கும். அதுதான் முக்கியம். இப்போ ஏன் வீடு மனை வாங்குங்க, வீடு கட்டுங்க சனி 7.5, திருமணம் பண்ணுங்க ஏன் சொல்கிறாங்க? அந்த திருமணம் 7.5 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த திருமணத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பரம்பரையாக அது நிலைக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு யோக பிராப்தம் அந்த சனிக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த 2 விஷயங்கள் பண்ணால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இதில் அதுதான் சூட்சமும். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க முடிய போகுது, மீன ராசிக்காரங்க, இவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசி. இந்த சனி ரொம்ப உக்கிரமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடு மனை வாங்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா அது பரம்பரையாக நிலைக்கக்கூடியதாகவும் நல்லதை பண்ணக்கூடியதாகவும் அது நினைவில் இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகுங்கிறதுக்காக தான் இந்த 2 விஷயம் பண்ண சொல்லுவோம். அப்போ இந்த ராசிக்காரங்கள்லாம் இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன் அது கிடைக்கும். இப்போ அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில் பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க, ஆதாயம் அதிகரிக்கும், நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் பெருகும், உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், வருமானம் வரும், பல வழியில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், கேரண்டீடாக கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இனிமேல் உஷாரான நிலைமை எங்கே வரணும் அப்படின்னா கடன் வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான கஷ்டம் இன்றைக்கி இருக்குது. கடன் வாங்கிறத கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நுழைவு அப்படிங்கிறது எப்படின்னா 7.5 சனியோடைய நுழைவு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தே தீரும். சரி, 7.5 சனியை விடுங்க, இப்போதைக்கு 7.5 சனி வரலை. இன்றைக்கி அதுக்கான நாள் என்ன அப்படின்னா லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் செய்கிற தொழிலில் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருக்கணும். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து உன்னிப்பாக கவனித்து பண்ணணும். உங்களுடைய முயற்சி யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டாகணும். சங்கடங்களை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விஷயம் அறிந்தவர்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெண்ணெயுடன் ஆஞ்சநேயருக்கு கொடுக்கறது, செந்தூரத்தோடு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சீராகும், வெளிப்படுத்துவீங்க. இந்த கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க, ஆதரவு அதிகரிக்கும், அன்பு ஆதரவு அப்படிங்கிறது கூடும். அரசியல்வாதிகளாக இருக்கும் போது உங்கள் பேச்சு, சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடியதாகவும் சங்கடங்களை களைந்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெற்றி பெறக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சங்கடங்களை தீர்த்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற முயற்சிகளை கொடுக்க அது காத்திருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பணம், புகழ், செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடியதாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறுவதற்குரியதாகவும் சுக்கிரனின் அனுகிரகம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் சுக்கிர வழிபாடும் பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மிதுன ராசிக்காரங்க, தோல்விகளை கண்டு ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் செய்கிற விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க.
மாற்று கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது தெளிவாக முன்னெடுத்துக்கக்கூடிய சில செயல்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்கள். பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் படி நடங்க. உத்தியோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. அப்போ தான் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமங்கல. தோல்வி பெறக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய விஷயத்தை கடந்து செல்ல வேண்டும். கடகராசிக்காரங்க அவங்களுடைய நட்சத்திர நாள் வரும்ல, கடகத்துடைய நட்சத்திர நாளில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலை முன்னிறுத்தி போகிறது. மிதுன ராசி இப்போ மிருகசீரிஷம் லாஸ்ட்டாக இருக்குதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கடகராசிக்காரங்களுடைய அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் ஆரம்பித்தா ரொம்ப நல்லது நிறையா நடைபெறும். அதனால் மிதுன ராசிக்காரங்க அந்த சூட்சமத்தை பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசிக்காரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையான நாளாக இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக சூதானமாக உங்களுடைய விஷயங்களை செய்யுங்க. சூழ்ச்சி வலையில் சிக்கிறாதீங்க. அதுவே உங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தவே இந்த ராசி பலன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. கடவுளுடைய அருள் இருக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாள். யோக நிலைகளை பெறக்கூடியதாகவும் சங்கடங்களை தீர்த்து சமத்துவத்தை எடுத்து வரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. போட்டி பொறாமைகளில் கலைந்து வெற்றி பெறக்கூடியதாகவும் அமையும். இன்னைக்கு உத்தியோகத்தில் ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் அதர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் கொடுக்க அது காத்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சந்திரனை வழிபடும் போது அதன் பிறகு கடகராசிக்காரங்க அஷ்டம சனினால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மகா நட்சத்திரக்காரங்க சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவு, முக்கிய முயற்சிகள், புது முயற்சிகள் மற்றும் இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போன்றவை செய்யாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினருடைய வருகையினால் ஒரு சில தொந்தரவுகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். அதனால் முக்கியமாக ஆர்கியூமெண்ட்ஸ் ஏதாவது ஃபயராக போய்ட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க. முக்கிய முயற்சிகள், புது முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை செய்து தங்கு தடையின்றி வேலை செய்வதற்கு விநாயக பெருமானை மனதார வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுத்தே தீரும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்க பெருமையான நாள். பொறுமை, பெருமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் சங்கடங்களை தீர்க்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும். பட்டுப்படாமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகளை போட்டால் மட்டுமே மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். உத்தியோகத்தில் ஐடி ஜாபில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு பயணங்களுக்கு செல்கிறவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடியதாகவும் பொறுமையை பெருமையாக மாற்றக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றியை அதிகரிக்க பெருமாளை வழிபடுறது ஏற்றத்தை கொடுக்கும்.
மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன், நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சி பிரச்சனையை உருவாக்கிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறது இல்லை, அதுவாகவே ஒரு ஏற்படுற விஷயம். அதை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை. முக்கிய முடிவுகளை எடுக்கணும். அதுக்கு சில துணிச்சலான முடிவுகளை இன்றைக்கி எடுத்தாகணும். அதனால் சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இந்த சாதகம் இல்லாத போக்கை நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி முடிவு எடுக்க முடியலனாலும் நாளைக்கு ஒரு முடிவை எடுத்துக்கலாம். அதனால் புது முயற்சிகளை வேண்டாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது சேர்க்கக்கூடியதாகவும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். அதிகபட்சமான உழைப்புகளை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை சனி ஹோரையில் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். விருச்சிக ராசிக்காரங்க நல்ல சொல் செயல் அப்படிங்கிறத கண்டு மற்றவர்கள் வியப்பார்கள். உங்களுடைய சொல் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். வெற்றிகளை கொடுக்கும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடியதாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சங்கடங்களை தவிர்த்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சி வெற்றியை பெறக்கூடியதாகவும் நல்ல சொல் செயல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், நன்றி. தனுசு ராசிக்காரங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும், சங்கடங்களை தீர்க்கும். அதே மாதிரி நண்பர்களுடைய உதவி மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். சாதனை புரிவீர்கள். உங்களுடைய வெற்றி வெகுமதிகள் பாராட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்றங்கள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும். தனுசு ராசிக்காரங்க குரு பகவானுடைய முழு அனுக்கிரகம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாகவும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூட்சும வழிபாடு அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன், நன்றி. மகர ராசிக்காரங்க புகழ் அடையக்கூடிய நாள், சந்தோஷங்கள் கூடக்கூடிய நாளாகவும் புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சுற்றுப்புற தூய்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். அதே மாதிரி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கூடும். உத்தியோகத்தில் தொழிலில் அனைத்து துறையில் இருக்கிறவங்களும் வெற்றி பெறக்கூடியதாக இந்த நாள் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் செய்கிற செயல் எல்லாம் மற்றவர்கள் மிரண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது மாறப்போகிறது. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க சோதனையை சாதனையாக இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. சாதனையே இப்போ சோதனையாக மாறிடுச்சு அப்படின்றதும் புலம்பிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் காசு பணம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுத்தும். மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடியது சங்கடங்களை உண்டாக்கும். தோல்வி வரக்கூடியதாக இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சி உருவாகக்கூடிய இடத்துல இந்த சோதனைகளை ஏற்படுத்தும்.
சங்கடங்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை உருவாக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குறைந்து ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே மாற்றங்களை தரக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சாதனை பரியறதுக்கு சில சோதனைகளை கடந்து தான் ஆக வேண்டும் என்ற தாற்பயத்தை புரிஞ்சு நடக்கக்கூடிய நாளாக, எல்லா துறையிலும் ஒரு சில சுணக்கங்களுக்கு பிறகு இணக்கமான நல்ல சூழ்நிலையை உண்டாக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மீன ராசிக்கு இன்றைக்கி வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வாய்ப்பும் வாழ்வும் அடிக்கக்கூடியதாக இருக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும், சங்கடங்களை தீர்க்கும், பெரிய வெற்றிகளை உங்களுக்கு உரியதாக்கும், மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். அனைத்து துறையிலையுமே வெற்றி பெறக்கூடியதாக மீனராசிக்காரங்களுக்கு அமையும். சில சங்கடங்கள், மன விரக்திகள் அப்படிங்கிறது ராகு உங்களுக்கு தலையில் இருக்கிறதும் சுக்கிரனும் சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால சுகபோக வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.